அன்பு நெஞ்சங்களே, அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். நான் முனைவர் ஆர் கௌரி. இன்று பிரதான் மந்திரி மோடிஜி அவர்கள் அரியலூருக்கு அருகிலுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வந்து ஆடி திருவாதிரை திருவிழாவில் கலந்து கொண்டார். மிக விமர்சையாக பகவான் பிரகதீஸ்வரை பிரகன்னாயும் மகிஷாசுரமர்த்தினும் தரிசனம் செய்தார். அங்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டார். மக்களே, பல 30 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் அவருடன் பி ராமச்சந்திரன் மூர்த்தி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் திரு கோபால்சாமி நாயுடு அவர்கள் மொரார்ஜி தேசாயோட மிக நெருங்கிய நண்பர். அவர் மொரார்ஜி தேசாயை அழைத்து கொண்டு இந்த திருக்கோயிலுக்கு வருகிறார். அந்த நேரத்தில் கோபால்சாமியோட மகனாக இருந்த திரு கோ கலிவரதன் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவரும் அவரை வரவேற்கிறார். ஆக மொரார்ஜி தேசாய் அவர்களும் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரகதீஸ்வரை கண்டு கழித்துள்ளார்கள். மேலும் 1986 முதலில் நம்முடைய சங்கராச்சாரிய அவர்கள் காஞ்சி மடத்திலிருந்து திரு கோ கலிவரதன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் தான் முதல்ல இங்கே அன்னாபிஷேகத்தை தொடங்கணும். நம்முடைய காஞ்சி மடத்துலேருந்து அன்னாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யப்படும் சொல்லி அதை நல்லபடியாக அந்த கோயிலில் தொடங்கி இப்போவும் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கோபால்சாமி நாயுடு அவர்கள் பொன்னேரியுடைய அந்த பெரிய இன்றைக்கி சோழகங்கம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராடி இருக்கிறாரு. அவர் ஒரு காங்கிரஸ் தியாகியும் கூட. அவர் நான் நாட்டுக்காக தான் உழைத்தேன், பென்ஷனுக்காக உழைக்கலன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா மொரார்ஜி தேசாயிலேருந்து காமராஜர்லேருந்து எல்லாருடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஆர் கோபால்சாமி நாயுடு. அவருடைய மகன் திரு கோ கலிவர்தன் 80-90களில் இருக்கக்கூடிய பழைய மக்கள் எல்லாருக்குமே அறிந்த ஒரு சிறந்த பேச்சாளர் தான் கோ கலிவர்தன். என்னுடைய அன்பு தந்தை. நன்றி, வணக்கம்.